ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பிரச்சனை தான் காய்ஸ் இருக்கும் எனக்கும் தெரியல. ரொம்ப பிரச்சனை இருக்குது. அதாவது யாரை பற்றி பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா விஜய் சாரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விஜய் சார் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காரு படத்துக்கும் சரி. அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஐ கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸுக்காக இப்போ டெல்லி வரைக்கும் போயிருக்காரு கரூரோட பிரச்சனைக்காக. இந்த ஆக்டிங்கே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு தான் இப்போ வந்துட்டு பாலிடிக்ஸில் இறங்கின உடனே பிரச்சனை. அந்த பிரச்சனையை அவரை கண்ட்ரோல் பண்ணி சரி ஓகே இதான் லாஸ்ட்டு படம், இந்த லாஸ்ட் படத்தை எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் படத்தை நடித்து முடித்த உடனே அந்த ரிலீஸ்க்கு ஒரு பிரச்சனை. இதெல்லாம் மீறி அதுக்கப்புறமா சரி ஓகே நம்ம பிரச்சாரம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நம்ம பிரச்சாரம் அந்த ஓட்டு கேட்குற மாதிரி பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி போன இடத்துலையும் அங்கே ஒரு பிரச்சனை. இந்த ஜனநாயகம் படம் வந்துட்டு இவ்வளோ கேஸ் போட்டு யூஏ சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து இன்றைக்கி மார்னிங்கு எனக்கு போட்டே ஆகணும், இந்த மாதிரி நாங்கள் கொடுத்தே ஆகணும், இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் பொங்கல் ரிலீஸ்க்காக தான் வச்சுருக்கோம் மேல்முறையீடு அவங்களும் செஞ்சுருக்காங்க. அவங்களது இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் நடந்தது, சுப்ரீம் கோர்ட்டில் நடந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து ஓகே பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்காரங்க. அப்பயுமே வந்து ஓரளவு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரல் கேஸாக தான் இதை வந்து அட்மிட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீக்குக்குள்ளே நம்மளுக்கு ஒரு நல்ல நியூஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஜனநாயகம் படத்துக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் ஒன்று வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்னென்ன வரப்போகுதுன்னு பாருங்கள். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேருக்கு ஃபாலோ பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? பாய்.